இங்க ஒருத்தர் ஹோட்டல்ல சமைச்சிட்டு இருக்காரு. அவர் சமைச்ச மீன்ல சின்னசா பிளாஸ்டிக் ஒட்டிட்டு இருக்கு. அதை எடுத்து போட்டுட்டு மத்தவங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. அங்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து அதை பிளாஸ்டிக்கால ஒட்டிட்டு இருக்கா. அடியில ஓட்ட போட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டில் வழியா அங்க இருக்கிறவங்கள பாக்குறா. இப்ப எல்லாருமே பிளாஸ்டிக்க சாப்பிடுற மாதிரி தெரியுது. இவளுக்கு உடனே ரொம்ப ஷாக் ஆயிருது. அந்த வாட்டர் பாட்டில எடுத்துட்டு பாக்குறா. அப்ப எல்லாரும் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த வாட்டர் பாட்டில வச்சு பாக்குறா. அப்ப எல்லாரும் பிளாஸ்டிக் சாப்பிடுறாங்க. அந்த வாட்டர் பாட்டில வச்சு பார்த்தா மட்டும் இவளுக்கு எல்லாரும் பிளாஸ்டிக் சாப்பிடுற மாதிரி தெரியுது. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பூனையை இந்த வாட்டர் கேன் வழியா பார்க்கலான்னு பாக்குறா. அப்ப அந்த பூனை வாட்டர் பாட்டில் மூடி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இவளுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த வாட்டர் பாட்டில் மூலியமா பார்த்தா மட்டும்தான் இப்படி தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிறா. ஹோட்டல்ல இருந்து அவங்க அப்பா பீச்சுக்கு போலான்ட்டு பைக்ல கூட்டிட்டு போறாங்க. அவ அந்த வாட்டர் பாட்டிலுமே தூக்கிட்டு போறா. போற வழியில பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பறந்து இவ மேல விழுது. இவ அதை தட்டி விட்டுறா. அவங்க அப்பா ஜூஸ் வாங்கலான்னு போறாரு. அங்க 3 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை மண்ணுக்குள்ள மூடி வச்சிருக்காங்க. தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு அவனை இவ வாட்டர் பாட்டில் வழியா பாக்குறா. அப்ப இவளுக்கு பிளாஸ்டிக்கால அவனை மூடி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இவளும் ஷாக் ஆகி அந்த வாட்டர் பாட்டில எடுத்துடுறா. அவன் பிளாஸ்டிக்கால முழுகிட்டு இருக்கான்னு நினைச்சு இவ காப்பாத்தலான்னு போறா. அப்ப அவன் நல்லாதான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறா. இவங்க அப்பாவும் பிளாஸ்டிக் கப்ல ஜூஸ் வாங்கிட்டு இவகிட்ட தராங்க. அப்ப அந்த ஜூஸை பார்க்கும்போது இவளுக்கு பிளாஸ்டிக்கால நிறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டோம்னா இப்படிதான் நடக்கும்ன்றத அவ புரிஞ்சுக்கிறா. நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறா. பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை குறைக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள்ல இருந்து அவ எங்க போனாலும் பிளாஸ்டிக் கவர்ஸ் பறந்து வரும்போது அதை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடுறா. ஏதாவது வாங்கலான்னு போகும்போது கூட இவ வீட்ல இருந்தே ஒரு பை எடுத்துட்டு போயிடுறா.